நீங்க எதுக்குன்னா பூமிக்கே. எத்தனைக்கு பாருங்க, ஆண்டவர் ஒரு மனுஷனை இந்த பூமிக்கே நீ யாரா இருக்கிறன்னா உப்பா இருக்கிற பிரயோஜனமான ஆளு, பிரயோஜனமான ஆளு. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாழ்க்கை ஒரு வாழ்க்கை. நீங்க யாருக்கு பிரயோஜனமா இருக்கிறீங்க ஆண்டவர் கேட்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே பிரயோஜனப்படுது. பிரயோஜனப்படுதா இல்லையாங்க? ஒரு மரம் நிழல் கொடுக்குது, கனி கொடுக்குது, எல்லாம் கொடுக்குது. ஒரு மீன் எடுத்துக்கோங்க, உணவா இருக்குது. ஒரு ஒரு விலங்கு எடுத்துக்கோங்க, அதனுடைய வேலையை அது என்ன பண்ணுது, செய்யுது. எல்லாம் பர்பஸ், நோக்கம். ஆனா ஒரு மனிதனுக்குடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் என்னன்னு கேட்டு பாருங்க. அவன் உண்மையில இப்ப நம்ம வாழ்றோம், நோக்கம் என்ன? எதுக்காக ஆண்டவர் உங்களை படைத்தார்? அந்த இதுக்கான விடைய சொல்லு பாருங்க. என்ன விடை அப்படின்னு சொன்னா, வாழ்க்கையினுடைய மையம் என்னவென்றால் ஒரு பெரிய பீரோ ஒன்று என்ன பண்ணணும், வாங்கணும். 5க்கு 2 3 6 அடி பீரோ ஒன்று வாங்கணும். 2 வாங்கணும். அல்லேலூயா. என்ன பாஸ்டர் 1 2 மாதிரி சார்? 2 வாங்கணும். அதுல ஃபுல்லா என்ன பண்ணணும், ஒரு பீரோல ஒன்று அடுக்கணும், இன்னொரு பீரோல இன்னொன்னு அடுக்கணும். அதை அப்படி திறந்து என்ன பண்ணணும், பார்க்கணும். அப்புறம் மறுபடியும் என்ன பண்ணிடணும், மூடணும். ஊர்ல போய் வெளியில இருக்கிறவனா எகத்தாளமா பார்த்து என்ன பண்ணணும், சிரிக்கணும். நீங்களே யார போல இல்லை, என்னைய போல இல்லைன்னு சொல்லணும். அப்புறம் மெல்லமா பெட்டியில படுக்கணும். அப்புறமா கூட்டுட்டு போற ஆளை பூமியில இருக்கும் போதே ஆளை சேர்க்கணும். எதுக்கு? தூக்கிட்டு போறதுக்கு. அந்த நேரம் வரலன்னா போச்சு. அதனாலதான் இப்ப நம்ம நிறைய பேரோட ஏன் பேசிக்கிட்டு இருக்கோம்னு தெரியுதா? வருவேல்ல, நான் வந்தேன் மறந்துடாத. அப்ப நான் சொத்த நீங்க என்ன பண்ணிருக்கணும்? எதுக்கு பழகுறாங்கன்னு தெரியுதா? எந்த பணமா ஆயிடக்கூடாது. அது நல்ல வார்த்தைகள்லாம் வருது. நான் சொல்லுகிறேங்க, அது இல்லை வாழ்க்கை, அது இல்லை நோக்கம். எது நோக்கம்? வாழ்க்கையின் பர்பஸ் என்ன, மையம் என்ன, என்ன நோக்கத்திற்காக தேவன் நம்மை படைத்தார்? இத ஒரு மனுஷன் தெரியாமலே வாழ்ந்துட்டு போறான். கவனம். ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கை குறித்து கர்த்தர் கணக்கு கேட்கத்தான் போறார். உனக்கு அற்புதமான வாழ்க்கையை கொடுத்தனே, என்ன செய்த? கர்த்தர் கணக்கு கேட்கிறாரா கேட்கலையா? கேட்கிறார். ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு கொடுக்கப்பட்டதோ அவ்வளவு அவனிடத்தில் கேட்கப்படும் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்வை குறித்து கர்த்தர் நியாயம் தீர்ப்பேன் என்று சொல்லுகிறார் என்றால், அந்த வாழ்வை குறித்து கேட்காம இருக்கலன்னா நியாயம் தீர்க்க முடியுமா? அப்போ உங்களுக்கும் எனக்கு ஒரு நியாய தீர்ப்பு இருக்குன்னு தேவன் சொல்லுகிறார் என்றால், என் வாழ்வை குறித்து இனிமே கணக்கு கேட்கப்படும் அர்த்தம். கேட்கப்படும் அர்த்தம். அதனால நீங்க நினைச்சிடாதீங்க உங்க வாழ்வை குறித்து யாரு கர்த்தர் கேட்க மாட்டாருன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பா கேட்பார். இப்ப இல்லை, இப்ப கிடையாது. இப்ப நீங்க என்ன வேணாலும் செய்யலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். நோவாவின் காலத்துல அவர்கள் எல்லார்களுடைய வாழ்க்கையினுடைய மையம் என்னவா இருந்தது? புசித்தார்கள், குடித்தார்கள், பெண் கொண்டார்கள், அடுத்து கொடுத்தார்கள், அப்புறம் உட்கார்ந்தாங்க, அப்புறம் எழுந்தாங்க, அப்புறம் என்ன பண்ணாங்க? வாழ்க்கை எப்படி போகணும்னா இப்படி போகணும்னு நோவா காலத்தில் எழுதினாங்க. நல்லா புசிக்கணும், ஜாலியா இருக்கணும், நம்ம மனம் விரும்புகிற எல்லா காரியத்தையும் செய்யணும், எதுலையும் குறை பண்ணிடக்கூடாது, வச்சிடக்கூடாது. நமக்கு என்னென்ன உலகத்துல சந்தோஷங்கள் இருக்கோ எல்லாத்தையும் இருக்கிற வரைக்கும் என்ஜாய். சொல்லுங்க, இருக்கிற வரைக்கும். ஏங்க இவ்வளவு கம்மியா சொல்றீங்க? இருக்கிற வரைக்கும் என்ஜாய். பக்கத்துல இருக்கிற வரைக்கும்
என்ன இந்த பக்கம்லாம் சொல்ல மாட்டேன்றீங்க? ஏன் இருக்கிற வரைக்கும் என்ஜாய். அப்புறம் செத்த பின்னாடி பார்த்துக்கலாம். உலகம் அதை தான் முடிவெடுத்து வச்சிருக்கு. செத்த பின்னாடியே பார்த்துக்கலாம், செத்த பின்னாடி பார்த்துக்குருவோம். அப்படி பார்த்துக்குறோம்னு சொல்லி தான் இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணி இருக்கிறாங்க, அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. வேதம் சொல்லுது, இந்த உலகத்தை உருவாக்கி இவ்வளவு காற்று தண்ணி எல்லாம் கொடுத்து ஒரு மனுஷனுக்கு ஜீவனை கொடுத்து இத்தனை நான் செஞ்சு வச்சிருக்கிறேன்னா எனக்கு நோக்கம் இல்லாமல் இருக்குமா? நம்ம தான் நோக்கம் இல்லாமல் என்ன பண்ணாலும் செய்வோம். ஆமாவா இல்லைங்களா? இங்கிட்டு போக சில சமயம் ஆளுகள் போகும், எதுக்கு போகிறாங்கன்னு தெரியாது, எதுக்கு வராங்க, எதுக்கு நிற்கிறாங்கன்னு தெரியாது. நான் சில சமயம் போஸ்ட் கம்பின்னு நினச்சிருப்பேன், ஆள் அப்படியே நிற்பேன். ஏன் எதுக்கு என்னத்துக்கு இங்கே நின்றுக்கிட்டு இருக்க? சும்மா. எங்கே போய்கிட்டு இருக்க? சும்மா. என்ன அங்கே உட்காந்து அரை நேரம் பேசிக்கிட்டு என்ன? சும்மா. அவன் வாழ்க்கையே என்னதான்? சும்மா சும்மா. அவர் என்ன பண்ணிக்கிட்டு? அவர் சும்மா சும்மா. வேதம் சொல்லுது, நோவா காலத்தில் எல்லாரும் எப்படி மாறிட்டாங்கன்னா, வேர்ல்டு ஜாலியாக இருந்தோமா, இந்த ஜாலிக்கு என்ன இது மாதிரினாலும் செஞ்சோமா அதை பாரு. அதனால இன்னைக்கு உலகம் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதுன்னா சிற்றின்பத்துக்கு என்ன கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு, முக்கியத்துவம். சின்ன சின்ன சந்தோஷம் எதுக்கு, எதுல கிடைக்கிறதோ அதுக்காக என்ன வேணாலும் செய்யலாம்ன்ற நிலைமைக்கு உலகம் என்ன பண்ணிருச்சு, போயிருச்சு. எனக்கு நான் சந்தோஷத்துக்கு என்ன வேணாலும் செய்வேன். அதுல அடுத்த வேதனைப்பட்டாலும் சரி, கஷ்டப்பட்டாலும் சரி, கண்ணீர் பட்டாலும் அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. நான் எப்படி இருக்கணும்? ஆமே. வேத புத்தகம் சொல்லுது, கடைசி நாட்கள்ல ஜனங்களுடைய மனதெல்லாம் இப்படி மாறிடும். அடுத்தவ வேதனைப்படும் போது நம்ம சந்தோஷப்படுவோம். ஆமென். எப்படி மாறிடுச்சு தெரியுங்களா? இப்போ சந்தோஷம், இப்போ உங்களுக்கு உண்மையிலே எப்போ சந்தோஷம் இருக்குன்னு தெரியுங்களா? உங்களை அப்படின்னு ஒருத்தர் இடிச்சுட்டு போனவனுக்கு ஏதோ ஒன்று நடந்தோன்னே வருதா? வேதம் சொல்லுது, தீமையில உலகம் என்ன ஆரம்பிச்சிருச்சு, மகிழ்ச்சி அடைய ஆரம்பிக்குது. அடுத்தவ வேதனையில என்ன அடைய ஆரம்பிக்குது, சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருச்சு. ஆண்டவர் சொல்றாரு, இதுதான் நோவா காலத்துல நடந்துச்சு. நோவாவை இந்த ஜனங்கள்கிட்ட போய் பிரசங்கம் பண்ண சொல்றாரு, பிரசங்கம் பண்ண சொல்றாரு. நான் கேட்குறேங்க, ஜனங்கள் இப்படிப்பட்டவங்க தான் தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? தேவனுக்கு தெரியும். ஜனங்கள்லாம் பொல்லாத பாவ சந்தோஷத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்னு அவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். எல்லாருடைய இருதயமும் இப்ப பாவ சந்தோஷத்துல இருக்கும்போது ஒருத்தனும் போய் என்னத்தை போய் பேசிட்டு வான்றாரு, நீதியை போய் பேசிட்டு வா, ஒரு நியாய தீர்ப்பு இருக்குன்னு போய் என்ன பண்ணிட்டு வா, சொல்லிட்டு வா. நான் கேட்கிறேங்க, நீங்கள் நானும் அப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு இருக்குன்னு எத்தனை நாள் சொல்லுவான்? ஒரு நாள் சொல்லலாம், 2 நாள் சொல்லலாம். 120 வருஷம் ஒருத்தன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? அவனுக்கு கேட்கிறவனுக்கு எப்படி இருந்திருக்குன்னு தெரியுங்களா? வா தாத்தா, இன்னைக்கு என்ன பிரசங்கம் பண்ண போற? நியாய தீர்ப்பு இருக்குன்னுவே, உலகம் அழிய போதுன்னுவே, தண்ணி வரப்போதுன்னுவே, லூஸ் தாத்தா அப்படின்னு யார சொல்லிடுவான்? அந்த தாத்தாவை. தாத்தா பிரசங்கத்தை நிப்பாட்டாரா? தாத்தா பிரசங்கத்தை நிப்பாட்டவே இல்லை. நீ கேட்டாலும் சரி, நீ உன்னுடைய பாவத்துக்கு ஒரு நாள் நியாய தீர்ப்பு இருக்கு. நான் இந்த வார்த்தை கேட்கிறேன், நீங்க யாரா இருந்தாலும் சரி, ஒரு நாள் உங்களை நியாய தீர்ப்புல கர்த்தர் கொண்டு வந்தே ஆவாரு. நானா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கை குறித்து ஒரு நாள் கர்த்தர் கணக்கு கேட்டே ஆவார். நான் எதுக்கு உனக்கு வாழ்க்கை கொடுத்திருப்பேன் நீயே சொல்லு அப்படின்னு உங்ககிட்ட என்ன பண்ண தான் போறாரு, கேட்கத்தான் போறார்.